நெற்றி திலகம் நம் வெற்றி திலகமாகும் என்று மகாலட்சுமியின் வடிவமாகவும் மங்களப் பொருளாகவும் மங்கையர் விரும்பும் குங்குமம் பண்டைய காலம் தொட்டே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. திலகம், குங்குமம், பொட்டு போன்ற பெயர்களால் கடவுளையும் கணவனையும் குங்குமமாக சிருஷ்டித்து நூற்றாண்டுகளை கடந்து குடும்பங்களின் மங்களப் பொருளாக சங்கமித்திருக்கிறது. ஆன்மீகத்தில் பிரதான இடம்பெறும் குங்குமம் அழகு சாதன வரிசையிலும் முதலிடம். நெற்றி பொட்டில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உலக நாகரிகத்திற்கு இந்திய கலாச்சாரத்தை ஒளிவு மறைவின்றி எடுத்துக்காட்டும் நிலை கண்ணாடியாகவும் புன்னகையே என்ன விலை என்று மங்கையர்களை தேவதைகளாக மாற்றும் மந்திரம் குங்குமத்திற்கு உண்டு. புருவத்தின் மத்திய பகுதி சக்தி குவியும் இடம் மற்றும் ஞானக்கண் என்று அழைக்கப்படுகிறது. அறிவுக்கு அப்பாற்பட்ட இப்பகுதியில் குங்குமத்தை இடும்போது நுண்ணறிவு அதிகரிப்பதுடன் உடல் ஆற்றலை வெளிப்படுத்தும் 7 சக்கரங்களில் ஒன்றான ஆக்ஞை நெற்றி பொட்டில்தான் உள்ளது என்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடம் இது என்பதால் மனம், உடல் சோர்வு, தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு குங்குமம் தீர்வாக அமைகிறது. நெற்றி திலகம் இடுவதால் நம்மை இறை அனுக்கிரகத்துடன் வாழ வைத்து தீய சக்திகள் நம்மை அணுகாமல் காப்பதுடன் தீய எண்ணங்கள் நம்மில் எழாமலும் காக்கும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகின்றனர். இப்படி பண்டைய காலத்தில் இருந்தே ஆன்மீகம், அறிவியல், அழகு கலந்த முப்பரிமாணத்தின் குறியீடாக போற்றப்பட்டு வரும் குங்குமத்தை இன்றைக்கு அனைத்து மங்கையர்களும் இடுகிறார்களா என்பது கேள்விக்குறியே. நவ நாகரீக வாழ்க்கையில் பசை தடவிய ஸ்டிக்கர் பொட்டுகளை தங்கள் ஆடைகளுக்கு ஏற்றவாறு பல வண்ணங்களில் விதவிதமாக வடிவங்களில் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். ரசாயனம் கலந்த இந்த மாடர்ன் பொட்டுகளை வாங்கி வைத்துக் கொள்வதால் பல்வேறு தோல் வியாதிகளும் தொற்று வியாதிகளும் ஏன் கேன்சர் போன்ற பயங்கர நோய்களும் வர வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்து வருகிறார்கள். எச்சரிக்கை வார்த்தைகளை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு பரபரப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் பயங்கர நோய்களை சந்தித்து அவதிப்படுவதற்கு முன் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக வாழலாம். ஆலோசனைகளை ஏற்று ஆரோக்கியமாக வாழ்வோம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.